வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக அரசியலில் களம் காண்கின்றார் விஜய். இதுதான் களத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு. மாநாட்டுக்கு பிறகு களத்துக்கு வர்றாரு. செப்டம்பர் இறுதியில் 23 நிபந்தனைகளோடு வர்றாருங்க. வெள்ளை சட்டை போடணும், இந்த பேண்ட்டு போடணும், உள்ள இதைத்தான் போடணும் அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்குது. 23 நிபந்தனைகள் இருக்குது. இதில் தான் வரணும், இந்த சந்தில் தான் போகணும், இவ்வளவு 22 18லேருந்து 22 நிமிஷம் தான் பேசணும், இவ்வளவு சட்டத்திட்டம் இருக்குது. எடப்பாடியும் இவரும் மாறி 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 போவாங்களாம். 120 தொகுதி 140 தொகுதிக்கு போவாங்களாம். எடப்பாடி ஆம்புலன்ஸ் எல்லாம் மறித்து எடப்பாடி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து ஆம்புலன்ஸில் அனுப்புவாராம். இதுக்கெல்லாம் நேரம் கொடுப்பாங்களாம். விஜய்க்கு 18 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்களாங்க. கேனப்பாய் ஊரில் கிறுக்கு போய் நாட்டாமைங்கிறது தெரியுதா? இந்த 2 பேரையும் ஒழிக்கணும். அதிமுகவையும் ஒழிக்கணும், திமுகவையும் ஒழிக்கணும். அதுக்குத்தான் இங்கே விஜய் ஆயுதமாக வர்றாரு. அந்த ஆயுதம் தான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு விஜய் நடிகராக இருந்தார், விஜய் திரிஷாவோட இருந்தார், விஜய் நயன்தாராவோட இருந்தார், இல்லை விஜய் நமிதாவோட இருப்பார். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இங்கே தேவை ஏன்னா திமுகவில் இருக்கிறவனும் அதிமுகவில் இருக்கிறவனும் பெரிய புனிதர்களா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டால் நாத்தம் எடுத்து போயிடும். எம்ஜிஆரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எம்ஜிஆரினுடைய ராமாபுரம் தோட்டத்தை எடுத்தோம்னா கதை நாரி போயிடும். கலைஞர் கருணாநிதியினுடைய 3 மனைவிகளும் 30 பேரன்களுடைய கதையை எடுத்தோம்னா பிஞ்சு நஞ்சிரும். அதனால் இதெல்லாம் வேண்டாம். இங்கே தேவை அரசியல், மாற்றத்திற்கான ஒரு அரசியல். இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தான் பந்தய குதிரை. இந்த பந்தய குதிரை தான் ஓடும். இந்த பந்தய குதிரையில் தான் எல்லாரும் பந்தயத்தை கட்டுவான். அது தாங்க ஓடுற குதிரையில் தாங்க பந்தயம் கட்ட முடியும். ஓடாத 2 குதிரையில் பந்தயம் கட்டி எந்த பயனும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் காலத்தில் உண்மையில் இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பனையூர் பண்ணையாராகவே அங்கே இருந்துருவாரோ அப்படின்னு நம்ம நினச்சோம். களத்துக்கு வந்திருக்கிறாரு. இது தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றம். திமுகவிற்கு திடுக் 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 என்று ஒவ்வொரு நிமிடங்களும் இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரினுடைய வருகைக்கு நெருப்பு தமிழனுடைய மனமார வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் ஒரு சமூக ஆர்வலர் என்பதில் விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் வருகையை பெருமையோடு வரவேற்கின்றேன். தமிழனாக வாழ்வதே லட்சியம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.